அதையெல்லாம் பார்த்துதான், அதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கான கூட்டணி தொகுதியில் ஒதுக்குவார்கள் திமுக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க சார். கடந்த முறை 25 இடங்களை கேட்டு பெற்றுக்கொண்டது காங்கிரஸ். 18 இடங்களில் நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தினீர்கள். இந்த 26 சட்டமன்ற தேர்தலிலும் அதே அதிமுக, அதே பாஜக, அதே மக்கள் பிரச்சனை, இந்த சிக்கல்களாம் மனதில் வைத்து அப்போ அதே இடங்களை திமுக தருமையானால் மனமுகுந்து அதை வாங்கிக் கொள்வீர்களா? இன்னும் சொல்கிறேன், அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எங்களுக்கு பாஜகவுடைய அதாவது அந்த வாசனை கூட இந்த தமிழகத்தில் நுழைஞ்சிடக்கூடாது. பாஜகவுடைய பின்புல ஆட்சி, கடந்த அதிமுக ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்த ஒரு ஆட்சி, விவசாயிகளுடைய பிரச்சனையில் விவசாயிகளுக்கு எதிராக இருந்த ஆட்சி, தமிழ் மொழிக்கு எதிராக இருந்த ஆட்சி, தமிழருக்கு எதிராக இருந்த ஆட்சி. இன்னைக்கு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை, கீழடி விஷயம் தமிழருடைய பெருமை. ஒரு மத்திய அமைச்சர் வடநாட்டுக்காரர் உட்கார்ந்துக்கிட்டு 2 தமிழ் தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்களை வச்சுக்கிட்டு கீழடி விஷயம் இன்னும் முடிவாகவில்லை, அது தொன்மை அதில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பாஜக தமிழர் விரோதம், தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் அதிமுக சேர்ந்தா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம். அவர்கள் மக்கள் விரோத விஷயத்துல அவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்னோட கேள்விக்கு பதிலே சொல்ல சார். நீங்க அதிமுக கூட்டணி பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த பேசுவோம். எங்களுக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க ஆசைக்கு சொல்றேன், ஆசை அல்ல, வழக்கம் போல கூடுதல் இடங்களை கேட்போம், கூடுதல் உரிமைகளை கேட்போம். நாளைக்கு கேட்பது எங்கள் உரிமை, அவர்கள் தருவதும் மறுப்பதும் அவர்களின் கடமை அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சாமியார்கள் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். முதற்கட்ட கருத்துக்களை நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன்.